இன்று ஓதப்பட்ட வசனங்களில் ஒன்றிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு எதையெல்லாம் சொன்னார்களோ, செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார்களோ, எதையெல்லாம் சுன்னத்துக்கள் என்று உங்களுக்கு வாழ்க்கை நெறிமுறைப்படுத்தினார்களோ அதை நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக நீங்கள் நடக்கிற பொழுது அன் துசீபகும் ஃபித்னத்துன் அவ் யுசீபகும் அதாபுன் அலீம், உங்களுக்கு பெரும் சோதனையும் கடுமையான வேதனையும் வரும் என்று அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கை செய்கிறான். இப்படிப்பட்டவர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கிறான். சுன்னத்துக்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் நமக்கு காட்டி தந்தார்களோ அந்த சுன்னத்துக்களை விடுவதினால்தான் இந்த உம்மத்திற்கு ஃபித்னாக்களும் சோதனைகளும் வருகிறது என்று குர்ஆன் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஃபித்னா வருதுன்னு வைங்க, ஏதாவது ஒரு சோதனை வருதுன்னு வைங்க, நம்ம குடும்பத்திலேயோ நம்ம பொருளாதாரத்திலேயோ நம்ம வியாபாரத்திலேயோ அல்லது நம்மளை சுற்றியோ நம்ம கண்ணுக்கு முன்னால் எந்த ஃபித்னா வந்தாலும் அல்லாஹ் தஆலா ரெண்டு விஷயத்தை சொல்கிறான். சுன்னத்துக்கு மாற்றமாக நீங்கள் நடந்தால் துன்யாவில் ஃபித்னா வரும், ஆகிரத்தில் அதாபு வருங்கிற அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் இந்த ஓதப்பட்ட வசனத்தில். அப்போ முதல்ல நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னால், எந்த சுன்னத்தை நம்ம விட்டுருக்கோங்கிறத பார்க்கணும். சுன்னத்துக்கள் என்பது வாழ்க்கையில் பெரிய பரக்கத்து, அது நமக்கான வாழ்க்கைக்கான ஒரு பெரிய சொத்து. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அந்த சுன்னத்துக்களை தான் மிகப்பெரிய அளவில் ஆரோக்கியமாக நமக்கு செய்து தந்தார்கள். சின்ன சின்ன சுன்னத்துக்கள் என்று நாம் விடுகிற காரணங்களால் ஏற்படுகிற பெரிய விளைவுகளை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். நமக்கு வந்த சோதனைகளுக்கான காரணங்கள் நாம் சுன்னத்துக்களை விட்டதுனால இருக்கலாம். சுன்னத்துக்களை செய்கிறது ஒன்றும் அப்படிப்பட்ட பெரிய கஷ்டம் இல்லை. நகம் வெட்டுவதிலிருந்து காலில் செருப்பணிகிறதுல இருந்து பாத்ரூமுக்கு போகிறதுல இருந்து சுன்னத்துக்கள் காட்டி தரப்படாத எதுவுமே இல்லை. இந்த உம்மத்து மாதிரி ஒரு பெரிய பாக்கியமான உம்மத்து உலகத்தில் கிடையாது. நமக்கு கிடைச்ச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு தந்தையினுடைய ஸ்தானத்தில் இருந்து அத்தனையும் சொல்லி தருகிறார்கள். யூதர்கள் கூட கேலி செய்தார்களாம் சஹாபாக்களை பார்த்து, உங்கள் நபி என்ன பாத்ரூமுக்கு போகிறது எல்லாமா சொல்லி தருவார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கண்ணா. சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அதையே ப்ளஸ்ஸாக மாற்றி சொன்னாங்க. ஆமாம், அல்லமனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தல் ஸிராத், எங்களுடைய ரசூல் எங்களுக்கு ஒரு தந்தையை போல, ஒரு தந்தை எப்படி பிள்ளைகளுக்கு எல்லா ஒழுக்கங்களையும் சொல்லி கொடுப்பார்களோ அப்படி எங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்ரூமுக்கு போனால் கூட, பாத்ரூம் சிறுநீர் கழிக்கிற பொழுது கூட எப்படி உட்காரணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. இடது பக்கமாக கொஞ்சம் சாய்ந்து உட்காருங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நினைக்கிறோம். இப்போ பாத்ரூமுக்கு போகும் பொழுது, உள்ள நுழைகிற பொழுது என்ன செய்யணுங்கிறத பேசாதீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு, ஒவ்வொரு சுன்னத்தினுடைய பின்னணியிலையும் நிறைய சயின்ஸ் இருக்கும். நான் அதை பற்றி இங்கே பேசலை. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் ஒரு சுன்னத்திற்கு பின்னால் சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்பட்ட ஆரோக்கியங்கள் நிறைய உண்டு. பாத்ரூமில் பேசுறதுனால கிருமிகள் தொற்றுகிற இடம் அது. அந்த இடத்துல நீங்கள் பேசுவதோ வாயை திறக்கிறதோ அதனால் கிருமிகளால் பாக்டீரியாக்களால் நீங்கள் என்ன பாதிக்கப்படுவீங்க. இப்படியெல்லாம் இன்றைய அறிவியல் சயின்ஸ் சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிறுநீர் கழித்தால் கனைத்து சுத்தம் செய்யுங்கள். இடது பக்கமாக கொஞ்சம் ஒருக்கணைத்து இருக்கிற பொழுது சிறுநீரினுடைய பாகங்கள் முழுமையாக வெளியாகுவதற்கு அது தோதுவாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் நினைக்கிறோம், அது பெரிய ஆரோக்கியம். அது விடுறதுனால தான் பெரிய சோதனையும் நோயும் ஏற்படுது. சின்ன விஷயம் நம்ம நினைக்கிறோம். அப்போ அதை நம்ம ஒரு பழக்கமாக, ஒரு லைஃப் ஸ்டைலாக மாற்றணும். சுன்னத்துக்களை வாழ்க்கையினுடைய முறையாக மாற்ற தெரியணும். மாற்ற தெரிஞ்சிட்டுன்னு வைங்க, நம்ம வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களுமே நமக்கு நன்மையாக மாறி போகும். எல்லாத்துலேயுமே சுன்னத்து நினைச்சு அப்ளை பண்ணுங்க. சஹாபாக்கள் அப்படித்தான் சொல்றாங்க. காலில் எப்படி நம்ம செருப்பு போடுவோம், செருப்பு போடுகிற பொழுது வலது காலத்தான் ரசூலுல்லாஹ் முதல்ல போடுவாங்க. அதுதான் சுன்னத்துன்னு நினைச்சு வலது காலில் செருப்பை போட்டுட்டா சுன்னத்துக்கான நன்மை கிடைச்சிடும். ஜிப்பாவை மாட்டும் போதோ சட்டையை போடும் போதோ வலது கையில தான் முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல போட்டுவாங்க அப்படின்னு சொல்லும் போது அதுவே சட்டையை போடுறோம், ஜிப்பாவை போடுறோம், ஆனால் சுன்னத்தாகவும் மாறி போகும். குளிக்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல வலது பக்கத்துல தான் 3 தடவை தண்ணி ஊற்றுவாங்க, அதுக்கு பிறகு இடது பக்கம் 3 தடவை ஊற்றுவாங்க.
நான் சொல்ற மாதிரி இன்றைக்கு இதுவெல்லாம் சயின்ஸ் மூலமா அறிவியல் கண்டுபிடிப்புகள் இந்த இடத்தை தொட்டு இருக்கிறது. போன உடனே திடீர்னு நீங்க தலையில தண்ணி ஊத்துனா உடல்ல உள்ள சூடு என்ன செய்யாது, அது அப்படி வெளியே வராது. அதனால முதல்ல அந்த சூடு வெளியாகிறதுக்கு அல்லாஹ் தஆலா சில ஓட்டைகளை முகத்துல வச்சிருக்கிறான். காது வழியாக, கண் வழியாக, வாய் வழியாக. அப்போ இங்க இருக்கிற கிட்டத்தட்ட மனுஷனுடைய உடம்புல உள்ள ஓட்டைகள்ல பெரும்பகுதி அல்லாஹ் முகத்துல தான் வச்சிருக்கிறான். அதனால அந்த வழியா உடம்புனுடைய ஹீட், இன்னைக்கு பெரும்பாலும் மனுஷனுக்கு ஹீட் பெரிய ஆபத்து. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்லயே நீ தலையில தண்ணி ஊத்துனா அந்த ஹீட் அப்படியே என்ன செஞ்சிடும், வெளியாகாது. அப்போ அதனால முதல்ல வலது பக்கத்துல 3 தடவை தண்ணி ஊத்துங்க, இடது பக்கத்துல பின்னால ஊத்துங்க. இந்த சூடு வெளியானதற்கு பின்னால தலையில ஊத்துங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நாம நினைக்கிறோம். இந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லி கொடுக்குறாங்க. படுக்கிறதுல இருந்து, சாப்பிட்றதுல இருந்து, குடிக்கிறதுல இருந்து, போய் படுக்கிற பொழுது எந்த பக்கமா படுக்கணும், வலது பக்கமா படுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இடது பக்கமா படுக்கிறதுனால ஏற்படுகிற விளைவுகள்ல நம்ம ரசூலுல்லாஹ் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இன்று அறிவியல் உலகம் சொல்லிட்டு இருக்கு, இடது பக்கம் படுக்கிறதுனால இதயத்திற்கு அழுத்தங்கள் ஏற்பட்டு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது என்பதை இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் சொல்லுது. ஒரு சாதாரணமான விஷயம், எதையுமே விட்டு வைக்கிற அல்லாஹு அக்பர். அதற்கு அபூதர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகம் வெட்டுறதுல இருந்து வானத்துல பறக்கிற பறவைகள் அது எப்படி ரெக்கையை அடித்தால் பறக்குங்கிற சயின்ஸ் உட்பட எங்களுக்கு சொல்லி தந்தாங்கிறாங்க சார். ஒரு பறவை பறக்குதுன்னா எப்படி அது பறக்க முடியுங்கிறதுடைய சயின்ஸையும் அறிவையும் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. நகம் வெட்டுகிற பொழுது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ஆட்காட்டி விரல்ல இருந்த கலிமா விரல்ல இருந்து ஆரம்பிச்சு சின்ன விரல்ல முடிச்சு அப்புறம் பெருவிரல்ல முடிங்க வலது கையில, பின்னால இடது கையில கடைசி சின்ன விரல்ல இருந்து ஆரம்பிச்சு பெருவிரல்ல முடிங்க. நகம் வெட்டுறதுல இருந்து கூட அற்புதமான சுன்னத்து. காலில் கூட இடது காலனுடைய பெருவிரலின் சுண்டு விரல்ல ஆரம்பிச்சு வலது காலனுடைய சுண்டு விரல்ல முடிங்கிறது ஹதீஸ்ல இருக்கு. ஒரு நகம் வெட்டுறதுல இருந்து எப்படி துப்புனா, எச்சு துப்புனா எப்படி துப்பணும், எந்த பக்கம் துப்பணும், அது உட்பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்ன சுன்னத்துக்கள் என்று நாம் நினைக்கிறோம். தண்ணீர் குடிக்கிற பொழுது உட்கார்ந்து குடிக்கணுங்கிறது ஹதீஸ்ல இருக்குது. ஏன் உட்கார்ந்து குடிக்கணுங்கிறது இன்னைக்கு நமக்கு விளக்க தேவையில்லை. இன்னைக்கு அறிவியல் உலகம் அதை விளக்கி கொண்டிருக்கிறது. இப்படி எல்லா விஷயங்களிலேயும் பாரசீகத்திற்கு போன ஹுதைஃபத்துல் யமான் என்ற ஒரு சஹாபியை பாரசீகத்திற்கு தூதர்களாக அனுப்பி வைக்கிறார்கள். சஹாபிய ஆனால் பார்க்கறதுக்கு அழுக்கான ஆடையை போல சாமானிய ஆடையுடன் பாரசீகத்திற்கு உள்ளே நுழைகிறார். உலகத்திற்கே நான் தான் பெரிய நாகரீகத்தை சொல்லி கொடுக்கிறேன், உலகத்துக்கே பெருமை அடிச்சிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட விஷயத்திற்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு தூதராக போறாங்க. போய் ஹுதைஃபா ரலியல்லாஹு போய் பேசுறதுக்கு முன்னால ஒரு பெரிய அமைச்சரவையில் பாரசீக பேரரசர், அமைச்சர்கள், பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்கிற சபையில விருந்து வைக்கப்படுது. இந்த சஹாபியும் தூதராக வந்திருக்கிறார். அவரும் விருந்திற்கு உட்காருகிறார். எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு தட்டில் இருக்கிற உணவு லேசா கீழே விழுந்துருச்சு. தட்டில் இருக்கிற உணவு கீழே விழுந்துருச்சு. இந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு சஹாபிகளுக்கு அதனால சுன்னத்து, அந்த உணவை எடுத்து, அந்த ரொட்டி துண்டை எடுத்து நல்லா தட்டி மறுபடியும் தட்டில் போடுறாரு. சுற்றி நிற்கிறவங்க பூரா பார்க்குறாங்க, உட்கார்ந்து இருக்கிறவங்க என்ன இந்த மாதிரி எல்லாம் ஒரு காரியத்தை செய்றீங்க, எப்படிப்பட்ட அரசர்கள் இருக்கிற சபை தெரியுமா? பக்கத்தில் உள்ள ஒருத்தர் சொல்றாரு, உங்களை தூதரா நான் கூப்பிட்டு வந்திருக்கிறேன், இப்படி ஒரு இன்டிசென்டா நடக்கிறீங்களே, அநாகரிகமா நடக்கிறீங்களே, இதெல்லாம் ரொம்ப அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை, அத்ருக்கு சுன்னத ஹபீபி லிஹாவுலாஇல் ஹுமகா, என் உயிரிலும் மேலான நேசனுடைய சுன்னத்தை இந்த மடையர்களுக்காக நான் உடனுமான்னு கேட்டேன். யாரை பார்த்து மடையருங்கிறான்? சுற்றி இருக்கிற அத்தனை பேர்களும் இவருக்கு பெருசா தெரியல. இவங்களுக்காக என் ஹபீபினுடைய சுன்னத்தை நான் விட்டு தரணுமான்னு கேட்கிறார் ஒரு சஹாபி. சஹாபாக்களுடைய பலமே அதுதான். இன்னைக்கு சர்வசாதாரணமா சின்ன சின்ன விஷயத்திற்கு நம்ம சுன்னத்துகளை விடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். சுன்னத்துகளினுடைய மதிப்பெண்ணா, ஒரு சுன்னத்தை செஞ்சா வாழ்க்கையில எந்த இடத்தை தொட முடியும்? சஹாபிகள் மேல உலகமே பயந்து மரியாதை வைத்தது ரசூலினுடைய சுன்னத்து விஷயத்தில். எப்பொழுதும் அவர்கள் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க, எதை வேணாலும் விடுவாங்க. சுன்னத்து விஷயத்தில் அதை விட்டுட்டு தான் காரியத்தை நடத்தணும். உஸ்மான் ரலியல்லாஹு பேச்சுவார்த்தைக்கு அனுப்புறாங்க காஃபிர்கள்ட்ட, மக்காவாசிகள்கிட்ட. உள்ள நுழையிறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு.
அவன் முதல்ல சொன்னானா, இத்தனை 1400 பேரை நாங்கள் ஹுதைபியாவில் நிறுத்தியிருக்கிறோம் ரசூலுல்லாஹ் உட்பட, ஆனால் உங்களை ஏன் கூப்பிட்டேன் தெரியுமா, உங்களை மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, உங்கள் கையிலேயே கரண்ட காலுக்கு கீழே இறக்கி விடுங்கன்னு சொன்னாங்க உஸ்மான் ரலியல்லாஹு. என்ன நாங்கள் அதுதான் பெருமையாக, எங்களுக்கு அதுதான் பெருமை அப்படின்னு சொன்னாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, என் நபியினுடைய சுன்னத்தை ஒன்றை விட்டு கொடுத்துட்டு தான் நான் பேச்சுவார்த்தை நடத்தணும்னா எங்களுக்கு அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சு எங்களுக்கு தேவையில்லைன்னு திரும்பி இறந்துட்டாங்க. உடனே கடைசியில் ஏற்றுக்கிட்டு சரி நீங்கள் வர மாதிரியே வாங்கன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, அதற்கு உமர் ரலியல்லாஹு தொழுகையில் இருக்கிற பொழுது எதிரிகளால் குத்துப்பட்டு 3 இடத்துல குத்தப்பட்டு குடல் சரிந்து அப்படியே ரத்த வெள்ளத்தில் விழுறாங்க. சக்கராத்தினுடைய நிலை, கடைசி நிலை, ரூஹு போக போகுது. பக்கத்தில் நிற்கிற ஒருத்தரை கூப்பிட்டாங்க, ஒரு இளைஞரை கூப்பிடுறாங்க உமர் ரலியல்லாஹு. அந்த நேரத்தில் கூப்பிட்டு பக்கத்தில் கூப்பிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா, ரூஹு போற நேரத்தில் உடல் கிழிஞ்சு கிடக்குது, வயிறெல்லாம் கிழிஞ்சு கிடக்குது. கடைசி நிமிஷத்தில் தரையில படுத்துட்டு ஒரு இளைஞர் பக்கத்தில் நின்று இளைஞரை கூப்பிட்டு சொன்னாங்க, இர்ஃபா சௌபக, உன் ஆடை தரையை தொட்டு கொண்டிருக்கிறது, நீ சுன்னத்துக்கு மாற்றமா இருக்கிற, நீ வேஷ்டியை ஏற்றிக்கட்டுன்னா, உன் ஆடை கரண்டைக்கு மேலே ஏற்றிக்கட்டு, ரப்புக்கு அதுதான் பிடிக்கும், அதுதான் சுத்தம், அதுதான் நாகரீகம். நாங்க மௌத்தா போகிற கண்மூடுகிற கடைசி நேரத்தில் கூட ஒரு இளைஞனுக்கு சுன்னத்தை வழிகாட்டிட்டு போனவங்க அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகிற பொழுது பேச முடியல. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, என்ன அணைப்பிலே இருந்தார்கள், நெஞ்சோடு அணைத்து வைத்திருந்தேன், கடைசி நிமிடம் ரூஹு பிரிகிறது, அவர்களால் பேச முடியல, வார்த்தைகள் வரல, கண் மட்டும்தான் துடிக்கிறது. கடைசி நிமிடத்தில் பக்கத்தில் நிற்கிற என் சகோதரர் அப்துல் ரஹ்மானை அப்படியே பார்க்கிறார். அவரை பார்க்கிறாரா என்று நான் உற்று நோக்கி கவனித்தேன். அவர் கையில் வைத்திருந்த மிஸ்வாக்கை பார்த்தார்கள், அவர் கையில் வைத்திருந்த மிஸ்வாக்கை பார்க்கிறார்கள். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக்கு கேட்கிறாங்கிறத விளங்கிக்கிட்டு அவங்களால சொல்லி கேட்க முடியல. கடைசி நிமிஷம் என் சகோதரத்தை இருந்து அந்த மிஸ்வாக்கை கொடுங்கன்னு வாங்கினேன். என் பற்களால் அதை மிருதுவாக்கினேன். ரசூலுல்லாஹ்வால் மிஸ்வாக் செய்ய முடியாது, கைகாலெல்லாம் விழுந்துருச்சு, கண் கடைசியில் கண் மாத்திரம் துடிக்கிறது. அந்த நேரத்திலையும் கூட ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்கணுங்கிறதுக்காக மிஸ்வாக்கு செஞ்சுட்டு மௌத்தா போகணும்னு ஆசைப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அந்த மிஸ்வாக்கை எடுத்து பற்களால் மிருதுவாக்கி, நான் பெரிய பாக்கியம், ரசூலுல்லாஹ்வுடைய நாவிலே பட்ட கடைசி என் எச்சிதான் என்று சொன்னார். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு நான் மிஸ்வாக்கு தேய்த்து விடுகிறேன், 2-3 தடவை மிஸ்வாக்கு நான் தான் தேய்த்து விட்டேன். அந்த கடைசி நிமிஷத்தில் 3வது தடவை அப்படி தேய்க்கும் போது ரூஹு போயிடுச்சுங்கிறாங்க. இன்னால் இல்லாஹ் இன்னாக வாழ்நாளுடைய கடைசியில் கூட இந்த உம்மத்திற்கு சுன்னத்துக்களுடைய மதிப்பை காட்டிட்டு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே வாழ்க்கையில் ஃபித்னாவுக்கான காரணம் சுன்னத்தை விட்டாதான் அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கை செய்கிறான். நீங்கள் சூரத்து நூறில் அல்லாஹ் சொல்கிற வார்த்தை, உஹதில் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்தை தான் விட்டாங்க சஹாபாக்கள், ஒரு சுன்னத்தை விட்டாங்க, இந்த இடத்துல இருக்கணும், அவ்வளவுதான். 50 பேரை கூப்பிட்டு சொன்னாங்க, போர்ல என்ன நடந்தாலும் இந்த இடத்த விட்டு நகலக்கூடாது. சஹாபாக்கள்ல பாதி பேர் அந்த இடத்த விட்டு பின்னால வெற்றி கிடைச்சிச்சு அப்படிங்கிற எண்ணத்தில் வந்துட்டாங்க. ஒரு சுன்னத்தை விட்டதனுடைய விளைவு கடும் தோல்வி ஏற்பட்டு 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டு 70 சஹாபாக்கள் கைதியா பிடிக்கப்பட்டு 400க்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள் கை கால்களை இழந்து பல வருஷமாச்சு மீள்றதுக்கு. அல்லாஹ் காட்டுனா உங்க நபியினுடைய சுன்னத்தை நீங்க சஹாபாக்கள் என்ன கேட்டாங்க தெரியுமா, அன்னாகாதா, எங்களுக்கு ஏன் இந்த சோதனை? சஹாபாக்கள் இப்படி கேட்டது உஹதுல மட்டும்தான். நாங்க என்ன செஞ்சோம், நாங்க அல்லாஹ்வுடன் தானே இருக்கிறோம், எங்களுக்கு இப்படி சோதனையை தந்தா அல்லாஹ், எதனால தந்தான்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா இந்தியா வசிக்கும், எங்கேயும் பார்க்காதீங்க, உங்களை பாருங்க, நீங்க செஞ்ச தப்பு தான். என் நபியினுடைய சுன்னத்தை ஒன்று நீங்க விட்டீங்க, அதனுடைய விளைவுகளை, இவ்வளவு பெரிய விளைவுகளை நீங்க சந்திச்சிருக்கிறீங்க. சுன்னத்துக்கள் என்பது நமக்கான பாதுகாப்பு, நமக்கான கண்ணியம், நமக்கான சயின்ஸ், நமக்கான ஆரோக்கியம். எதுக்காகவும் யாருக்காக வேண்டியும் நம்ம அதை விட்டு கொடுக்க கூடாது. பெருமக்களை, அணிகிற ஆடையிலிருந்து தொப்பியிலிருந்து அனைத்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துங்கிற அந்த முறையில் வாழ்க்கையினுடைய அத்தனையும் நம்மால் இபாதத்தாக மாற்ற முடியும். வீடு கட்டுகிற பொழுது ஜன்னல் வைக்கிறோம், ஜன்னல் வைப்பது வெளிச்சத்திற்கும் காற்றுக்கும் என்றும் நியத்தில் வைக்கலாம். ஆனால் பாங்கு சத்தமும் கேட்கட்டுமே நியத்தில் வச்சா அதுவே இபாதத்தாக மாறி.
பாங்கு சத்தம் கேட்கட்டுமே, எப்படி இருந்தாலும் ஜன்னல் வைக்கத்தான் போகிறோம். அந்த ஜன்னலை கூட பாங்கு நியத்துங்கிறது தான் இபாதத்தாக மாற்றிடும். அப்படித்தான் சுன்னத்தும். வீட்டில் நுழைகிற பொழுது வீட்டுக்கு அனுமதிகள் சலாம் சொல்லிட்டு உள்ள நுழையிறோம். குழந்தைகளை கொஞ்சிக்கிற பொழுது ரசூலுல்லாவுடைய சுன்னத்து அப்படின்னு நினைச்சு பிள்ளைகளை கொஞ்சினா, மனைவியுடன் பேசுகிற பொழுது, தாயை பார்க்கிற பொழுது, தந்தையை பார்க்கிற பொழுது அது சுன்னத்து. நபி இப்படி பார்ப்பாங்க, நபி இப்படி சொன்னாங்க, பெற்றவங்க விஷயத்தில், மனைவி விஷயத்தில், மக்கள் விஷயத்தில் அது சுன்னத்தின்னு நினைச்சு செய்கிற பொழுது. சுஃபியானு சௌரி அப்படின்னு ஒரு பெரிய மகான், சுஃபியானு சௌரி. சுஃபியான் தான் அவர் பேர். சௌரின்னா மாடுன்னு அர்த்தம். சௌருன்னா என்ன அர்த்தம்? மாடு. அவர் பேர் தன் பேரோடு அவரே சேர்த்து வச்சுக்கிட்டது இந்த சௌருங்கிறது, மாடு. ஏங்க ஒரு ஆள் தன் பேரில் மாடுங்கிறத சேர்த்து வச்சு அது எவ்வளோ கேவலமானது. எதுக்காக அவர் அப்படி வச்சார் தெரியுமா? ஒரு தடவை பள்ளிவாசலில் அவர் உள்ளே நுழையும் போது வலது காலை வைக்கிறதுக்கு பதிலாக இடது காலை வச்சுட்டார். உள்ளே இருந்த ஒரு பெரியவர் சத்தம் போட்டானா, யா சௌர், மாடே அறிவில்லையா, சுன்னத்துக்கு மாற்றமாக இடது காலை வைக்கிறியேன்னு ஒரு பெரியவர் உள்ளே இருந்து சத்தம் போட்டாராம். வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை இந்த சுன்னத்தை மீறினதுனால இனி எப்பவும் நான் சுன்னத்தை மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பெயரை தன் பெயரோடு சேர்த்து இவ்வளவு தூரத்துக்கு சுன்னத்தில் இவ்வளோ பேணுதலாக இருந்திருக்கிறாங்க. குத்துபா மெம்பரில் ஓதிக்கிட்டு இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு அங்கே ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காருங்கன்னு சொன்னாங்க. வெளியே ஒரு சஹாபி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு வந்துட்டு இருந்தாங்க நடு தெருவில். நபி உட்காருங்கன்னு அந்த வார்த்தை காதல கேட்ட உடனே நடு தெருவில் அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. நபியுடைய வார்த்தையை மீறக்கூடாது. இப்படி சஹாபாக்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் சுன்னத்துகளை பேணி வாழ்க்கையில் என்ன, அதுதான் ஃபித்னாவுக்கான வழிகளை கொடுக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் ஞாபகத்தில் வைங்க. யார் என் சுன்னத்து மேலே ரொம்ப மஹப்பத்து வச்சு சுன்னத்துக்களை செய்கிறாங்களோ அதற்கு அல்லாஹு தஆலா 4 கண்ணியத்தை கொடுப்பான்னாங்க. ஒன்று, அல் மஹப்பத்த ஃபீ குலூபில் பரரா, நல்லவர்களுடைய உள்ளத்தில் அவரை பற்றி உண்டான மஹப்பத், அன்பு அல்லாஹ் ஏற்படுத்துவான். வல் ஹைபத்த ஃபீ குலூபில் ஃபஜரா, பாவிகள், அநியாயக்காரர்கள், ரவுடிகள், இந்த மாதிரியானவங்களுடைய உள்ளத்தில் இவரை பற்றி உண்டான பயத்தை அல்லாஹ் உண்டாக்குவான். அவ்வளோ சீக்கிரத்தில் இவங்களை நெருங்க மாட்டான். வஸ்ஸஅத ஃபிர் ரிஸ்க், ரிஸ்கில் விசாலமான தன்மை அல்லாஹ் கொடுப்பான். வஸ்ஸகத ஃபித் தீன், தீனில் உறுதி அல்லாஹ் கொடுக்கும். தீனில் உறுதியாக இருக்கலாம், ரிஸ்க்கு விசாலமாக கிடைக்கும். நல்லவங்கள்ட்ட கண்ணியமும் மஹப்பத்தும் கிடைக்கும். கெட்டவங்க நம்மளை பார்த்தா பயப்படுற அளவுக்கு அல்லாஹ் உண்டாக்குவான். இந்த நாளையும் என் சுன்னத்தை கடைபிடிச்சா கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட சுன்னத்துக்களை வாழ்க்கையில் பேணி நடக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹும்ம தகப்பல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருக்குஅனா வ சுஜூதனா வ தضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.